ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான படி டாடி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக போக கதை சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது படி டாடி சீசன் 1 எபிசோட் 3. ரே சின்ன வயசாக இருக்கும்போது காமிக்கிறாங்க. என்ன பாஸ்னு கூப்பிடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கோம். மீறி வந்து தூக்கத்துல இருந்து ரேயை எழுப்புறா. நம்ம கூட சாப்பிடணும்னு நினைக்கிறான்னு காசுக்கு சொல்றான். ஒரு வழியா ரேயோ இப்ப இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. மீரிக்கு என்ன வேணும்னு கேட்டா சாக்கோஸ் தான் பிடிக்கும்னு சொன்னான்னு சொல்லவும் சரின்னு ரே எடுத்து சாப்பிட்டு பாக்குறா. ரேக்கோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போய் கியூவை பார்த்துட்டு வரலான் இருக்கேன்னு சொல்லவும் ஜாப் விஷயமாவான்னு கேட்கறான். இல்ல இந்த பேரண்டிங் விஷயமா அப்படின்னு நம்ம சொல்லவும் என்னது பேரட்டா அது எனக்கு வேணும் அப்படின்னு மீறி வழக்க போல காமெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த பாரு பனானான்னு சொல்லவா ஐ பனானா நம்ம ஹாப்பி ஆகுறா. மங்கிக்கு பிடிச்சது பனானா தான் அப்படின்னு நம்ம கலாய்க்கிறான். அப்படின்னா காசுகி நீ இவ்வளவு இங்க இருந்து அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லி ரே கேட்கவும் காசுகி கொஞ்சம் சோகமாகறான். ஆனா உனக்கே தெரியும்ல ரே நம்ம லைஃப்க்கு இது செட் ஆகாது அப்படின்னு அவன் சொல்றான். நேத்துக்குள்ள மிஷன் ஃபெயில் ஆனதுல கியோ கொஞ்சம் கடுப்பா இருக்கிறான். நேத்து மிஷன் காசுகி சொல்ல வரவோ அதை ஆல்ரெடி நான் சமாளிச்சுக்கிட்டேன், நீ கவலைப்பட தேவையில்ல. இந்த நீ கேட்ட டீடைல்ஸ் டார்கெட் ஒரு மிஸ்ட்ரஸும் 4 வயசுல பொண்ணு இருந்திருக்கு. அவங்க அம்மாவை பத்தின டீடைல் அவர் வச்சிருந்த அந்த பிரசன்ட்டை நீ போய் டெலிவரி பண்ண போறியான்னு கேட்கவோ ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்ட்டு அவன் ஓடிடுதான். மேரிய பத்தின அம்மாவோட டீடைல்ஸ் கிடைச்சிடுச்சு. மேரிய ஒரு வழியா அவங்க அம்மா கிட்டே சேர்த்தரலாம், அவ்வளோ ஹாப்பியா இருப்பா அப்படின்னு காசுக்கு யோசிக்கிறான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது மேரி வந்துட்டு இந்தாங்க டம்ப்ளிங் செஞ்சிருக்க சாப்பிடுங்கன்னு மண்ணில் செஞ்சதை கொடுக்குறா. சாப்பிடுங்க அப்பான்னு சொல்லவோ பப்ளிக்ல மத்தவங்க முன்னாடி அப்பான்னு கூப்பிடாத சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி காசுக்கு கேட்கவும் ஆனா இங்க தான் யாருமே இல்லையே அப்படின்னு வா சொல்றா. சாப்பிடுங்க பாப்பான்னு அவ கம்பல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒரு ஸ்வீட் போட்டுட்டு வண்டி வரவா அங்க ஓடிடுதா. இவ்வளவு கியூட்டா கேட்டா மணல கூட சாப்பிட்டுருப்பேன் போல. ஏன் சின்ன வயசுல இவ்வளவு ஜாலியா இருந்தான்னு தெரியலன்னு காசுக்கி சொல்லவும் ஆனா என் லைஃப்ல நான் ஜாலியா இல்லன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரே சொல்றான். அப்பா இங்க வாங்க அப்படின்னு வா கூப்பிடுவோம். ராக் பேப்பர் சிக்கர் போட்டு நம்ம ஹீரோ தோத்து போனதுனால இப்ப நம்ம ஹீரோ போறான். மீறிய விட்டு பிரியுறது காசுக்கிக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா எனக்கு ஸ்வீட் போட்டுட்டு வாங்கன்னு காசுக்கி கேட்கவும் நான் வாங்கிட்டு வரலன்னு ரே சொல்றான். என்னோடதை எடுத்துக்கோங்கன்னு வா கொடுக்கவோ நான் ரொம்ப கொடுத்து வச்சுவா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் படிக்கிறான். நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு காசுக்கி போறான். ரே வந்து என்ன ஊஞ்சலாட்டி விட நான் வா கூப்பிடுறா. நீ தனியாவா வந்திருக்கன்னு ஒருத்தர் வந்து கேட்கவோ இல்ல அப்படின்னு ரே பாவா கை காமிக்கிறா. நீங்க இவளோட அப்பாவா இல்ல ரிலேஷனான்னு கேட்கவோ இல்லன்னு ரே சொல்றான். வரவோ நீங்க தான் இவங்க அப்பாவான்னு கேட்கவோ ஆமா அப்படித்தானே மீறி அப்பாவை எப்போ அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லவோ அவ அமைதியா இருக்கிறா. என்ன ஆச்சு மீறி நம்ம கேட்கவோ மத்தவங்க முன்னாடி அப்பா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல நம்ம கேட்கவோ ஆனா இந்த சிச்சுவேஷன் வேற அப்பான்னு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவளை தூக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. இங்க பாரு இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும் சரியா அப்படின்னு நம்ம சொல்லவோ அவ சரி அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தா நீ தான் அவளோட அப்பான்னு சொல்லு அப்படின்னு காசுக்கு சொல்லுவா. ஐ பாப்பா ரே அப்படின்னு வா சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கா தூங்கணும் இல்ல பேய் வந்துடும் சொல்லுவோ. ஐ பேயா எப்ப வரும் அதை நான் பாக்கணும் அப்படின்னு மீறி சொல்லவும் எனக்கு இது தேவைதான், நான் போய் தான் சொன்ன ஒழுங்கா தூங்க அப்படின்ட்டு காதுகி தூங்க போறான். ரே எங்கன்னு கேட்கவும் அவன் ரூம்ல இருப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறான். ரேயோட ரூமுக்கு போய் மீறி செக் பண்ணி பார்த்தா ரே அங்க இல்ல. பாத்ரூம் டப்ல போய் அவன் தூங்கிட்டு இருக்கான். ரே நீ ஏன் எங்க வந்து படுத்திருக்கான்னு வா கேட்கவும் தேவையில்லாத ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா அதுக்காக தான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஓ பேய் பூச்சாண்டி அந்த மாதிரியா, பயப்படாத நான் உன் மேல ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் போடுறேன் சரியா, இது உன்னை பேய்கிட்டே இருந்து காப்பாத்தும். அம்மா எனக்கு இப்படிதான் பண்ணுவாங்க, பயப்படாத செய்யா, இப்பவாச்சும் கொஞ்சம் சிரியே அப்படின்னு மீறி சொல்லவோ எப்போ நான் சிரிச்சதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சமா சிரிப்பா அப்படின்னு வா சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளை அங்க தூங்க வச்சுட்டு ரே அங்க இருந்து கிளம்பிடுதான். மீரியோட அம்மா பப்ல ஒரு சிங்கரா இருக்கா. இவ தான் அது அப்படிங்கறத காசுக்கு கன்ஃபார்ம் பண்றான். அம்மா ஹாம்பர்கர் ஸ்டீக்கர் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லி மீரியை இப்போ அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பெருசா இருக்கிறது என்னதுன்னு கேட்குவோ அது ஒரு க்ரோசரின்னு நம்ம சொல்றான். என்னது கில்சரின்னு வா கேட்கறா. கில்சரி இல்ல க்ரோசரி அப்படின்னு காசுக்கு சொல்லவோ கரெக்டா தான் சொல்ற கில்சா கில்சா அப்படின்னு வா சொல்றா. இதுதான் நம்ம 3 பேரோட கடைசி ட்ரிப், சோ கொஞ்சமாச்சு என்ஜாய் பண்ணுறே அப்படின்னு நம்ம சொல்லவும் நிறைய பெரியது உனக்கு வருத்தம் இல்லையான்னு ரே கேட்கவோ இல்ல நம்ம சொல்றான். நீ மோசமா நடிக்கிற காசுக்கு அப்படின்னு ரே சொல்றான். ஃபர்ஸ்ட் நான் போய் பேசிட்டு வந்துருந்தேன், நீங்க அமைதியா அங்க இருங்க அப்படின்னு காசுக்கு கிளம்புறான். சீக்கிரமே அம்மாவை பார்க்கலாம் அதுவரை வெயிட் பண்ணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு போறான். எவனோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்ச அந்த பாருக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அவ காலங்காத்தாலேயே பாடிட்டு தான் இருக்கா. மீறியோ இதே சாங்க தான் ஒரு தடவை பாடிட்டு இருந்திருப்பா. அதை பத்தி அவன் யோசிச்சு பாக்குறான். உள்ளே இருக்க போர் அடிக்குது, விளையாடணும் 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 அப்படின்னு வா சொல்றா. இப்போ ஓப்பன் டைப் கிடையாது, நைட்டு வாங்க அப்படின்னு வா சொல்லவோ நான் இல்லாத நேரத்தில் இன்னொருத்தனை கூப்பிட்டு வச்சிருக்கியா அப்படின்னு காசுக்கி அவளையும் இன்னொருத்தவங்க அடிக்கவோ காசுக்கி அவனை போட்டு அடிக்கிறான். அங்க இருக்கிற பீர் பாட்டில உடச்சு காசுக்கி கூட அந்த ஆள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் கண்ணத்துல லைட்டா கீரல் விழுது. காசுக்கி டென்ஷனாகி அவன் மூஞ்சிலே ஒரு குத்து. அவன் பயந்து அங்க இருந்து ஓடிடுதான். அந்த தைரியம் வந்து அவர் மேல கை வைப்ப அப்படின்னு மீறி அம்மா இவன் கணத்திலே பொலார்னு விட்டுட்டு வந்து உட்காரு காயத்துக்கு பேண்டேஜ் போடுதான் அப்படின்னு வா சொல்றா. ரே வந்து ஆட்டி விடு அப்படின்னு சொல்லி மீறி கத்திட்டு இருக்கும்போது சரி ரேயும் போய் ஆட்டி விடுதான். அடுத்தது சீசால விளையாடுவோம் இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. ரே தப்பான இடத்துல உட்கார பார்க்கப்போ இங்க இல்ல ஆப்போசிட்ல உட்காருன்னு அப்படி மேல கீழே இறங்கி ஆடணும் அப்படின்னு வா சொல்றா. அடுத்து ஹைட்டான இடத்துல நின்னுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி காட்டவும் இவன் அமைதியா நிக்கிறான். அதனால பொண்ணுக்கு ஹாய் கூட காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. சரின்னு ரேவோ ஒரு வழி இல்லாம ஹாய் அப்படின்னு காட்டுறான். நம்ம நாளைக்கு இங்க வந்து விளையாடுவோம் சரியா, அப்ப பாப்பா காசுக்கேவோ கூட்டிட்டு வருவோம்னு வா சொல்லவும்
அவனை எதுக்காக நீ அப்பான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ரே கேட்கவும், நம்மள கேர்ஃபுல்லா பாத்துக்கிடுறவங்களும் ஆபத்து டயத்துல ஹெல்ப் பண்றவங்களும் தான் அப்பா அப்படின்னு வா சொல்லவும், ரே அவன் சின்ன வயசு இன்சிடென்ட்டை யோசிச்சு பாக்குறான். இதை இந்நேரத்துக்கு நீ கொண்டிருக்கணும், இந்த உலகத்துல ஒண்ணு நீ கொல்லணும் இல்ல கொல்லப்படுவ அப்படின்ட்டு அவங்க அப்பா கிளம்புவோம். அப்பா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அப்பா இல்ல பாஸ்னு கூப்பிடு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. பிளாஷ்பேக் யோசிச்சுட்டு இருக்கிற டயத்துல மேரி காணாம போயிருந்தா, அவங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு காசுக்கு கேட்கவும், மேபி அப்படின்னு வா சொல்றா. அவ அவங்கள மிஸ் பண்றான்னு சொல்லவோ, ஓ நீ அவனோட அடியாளா, சரி என் காசு எங்கன்னு வா கேட்கவும், தொலைஞ்சு போன ஒரு பொண்ணை பாவம் பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு வா சொல்லவும், மேரி உன்னோட ஹாம்பர்கர் ஸ்ட்ரைக்கை எவ்வளவு மிஸ் பண்றான்னு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லவும், ஆஃபர்ல கடையில 3 பாக்கெட் சீப்பா வாங்கினேன், அந்த சீப்பானதா அவளுக்கு பிடிச்சிருக்கு, மேரியால தான் நான் சிங்கரா பாப்புலரா ஆகிற ட்ரீம் எல்லாமே போயிடுச்சு, ஒரு குழந்தைய வளர்க்க எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு செலவாகணும்னு உனக்கு தெரியுமா, இதுல வர அவ எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா, என்னவா கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரியே தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ அவளதான் குறை சொல்லிட்டு இருக்க போறியா அப்படின்னு காசுக்கே கேட்கவும், எனக்கு அவளை வளர்க்கறதுல சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ, ஒரு பேரண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை வேணா அப்படின்னு அவன் கேட்கறான். நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுன்னா கண்டிப்பா உன்னால ஒரு ஃபேமிலியை நடத்த முடியாது அப்படின்னு அவ சொல்றா. காசுக்கி அவன் ஒய்ஃப் டெத்தை பத்தி யோசிச்சு பாக்குறான். எனக்கும் நான் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, காசுக்கி அமைதியா காசை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுதான். போன அப்புறம் மீரியோட அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ரே மீரி எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான், எங்க தேடியோ காணோம். பார்த்தா போலீஸ் அவளை பிடிச்சு வச்சிருக்காங்க. நான் மீறி 4 வயசு ஆகுதுன்னு சொல்லவும், அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு அவ சொல்றா. ஒரு தொலைஞ்சு போன குழந்தை ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு அவங்க கூப்பிடவும், என்ன ஓடுங்க நான் வரமாட்டேன், அச்சோ என்ன கடத்துறாங்க, அப்பா வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. ரே அங்க இருந்து போயிடலான்னு பாத்துருப்பான். ஆனா கேரிங்கா பாத்துக்கிட்டு ஆபத்து டயத்துல ஹெல்ப் பண்றதுதான் அப்பா அப்படின்னு மீறி சொல்லிருப்பா. அதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு போலீஸ் முன்னாடியே போய் நின்னு கெத்தா, அவ மலர்ந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்க யாரு, அவளோட கேர்டேக்கரா, ரிலேஷனான்னு போலீஸ் கேட்கவோ இல்லன்னு அவன் சொல்றான். அப்ப கார்டியனான்னு கேட்கவோ, இல்ல நான் மீரியோட அப்பா, மீரி அப்பா கிட்ட வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடவும், சரிவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ரே அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். பாப்பா காசுக்கு வந்துட்டீங்களா, பாப்பா ரே கூட நான் ஜாலியா இன்னைக்கு விளையாண்டேன்னு வா சொல்லவோ, பாப்பா ரே வா அப்படின்னு அவன் கலாய்க்கிறான். போதும் நிறுத்திரியா, நீ போன காரியம் என்னாச்சுன்னு ரே கேட்கவும், லேடிஸ் கிட்ட எனக்கு எப்பவோ லக் இல்ல அப்படின்னு அவன் சொல்லவோ, சரி இப்ப என்ன பண்ணலான்னு ரே கேட்கறான். நம்ம ஒன்னா வீட்டுக்கு போலாம் 3 பேரும் அப்படின்னு காசுக்கு சொல்லவோ, நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டான். இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு போறாங்க. இது அம்மா ஹாம்பர்க் ஸ்டிக் மாதிரியே இருக்கு, டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு வா சொல்றா. அட உண்மையிலேயே இது சூப்பரா இருக்குன்னு ரேவோ சொல்றான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மீறி வந்துட்டு, நீங்க 2 பேரும் வாங்க, அவங்க 2 பேர் கூடயே சேர்ந்துதான் நான் தூங்குவேன் அப்படின்னு வா சொல்றா. அவ ரொம்ப ஆடம் பிடிக்கிறதுனால வர வழி இல்லாம இவங்க 2 பேருமே சேர்ந்து தூங்குறாங்க. ரே இவளை ஏதாச்சும் பண்ண பார்த்து காசுக்கி சொன்னா, ரே அதுக்குள்ள தூங்கிருதான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரே என்னதான் ஸ்ட்ராங்கா சூப்பரா ஃபைட் பண்ணாலுமே கூட அவனை ஒரு எமோஷன்லெஸ் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா போலீஸ்ட மாட்டிக்கிட்ட அப்பா காப்பாத்துங்க அப்படின்னு மீறி கூப்பிடுவோம். அவ ஏன் பொண்ணு, அவ மலர்ந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லி கெத்தா போய் நிப்பான். இந்த சீன் ஒரிஜினல் அனிமையில பாக்குறதுக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்கும். மீரியோட அம்மா அவளை வேண்டான்ட்டாங்க. ஸோ இவங்களே வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போதோ அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.